நல்ல தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் வந்து கொண்டே சாமி. இது வரைக்கும் புத்துணர்ச்சியே பெறல சாமி. நான் எதுவும் பிஸ்னஸ் பண்ணல, எல்லாரையும் வேலை எடுத்துட்டு எனக்கு வேலை இழப்பு ரொம்ப தொந்தரவுலையே இருக்கு. அந்த வேலை இழப்பு முதல்ல வெளியே வர போகிறோம். முதல்ல வேலையிலேருந்து நம்ம வெளியே வந்துடும். தன்னம்பிக்கை இழந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, அந்த தன்னம்பிக்கை திரும்ப உற்பத்தி பெறப்போகிறது. ஐயா உண்மையாக சொல்கிறேன், இந்த முறை விருச்சிக ராசிக்காரங்க ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கிடையாது. இந்த மாதமே நம்மளுக்கு இந்த 2024 இந்த மாதமே நம்மளுக்கு முன்னேற்றத்தை தந்துடும். நிம்மதி பெருமூச்சோட வாழக்கூடிய காலம் வரும். நம்ம இல்லறத்தில் புதிய உறவுகள் தேடி வரக்கூடிய காலம் வரும். தாய் தந்தையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய காலமாக அமையப் போகிறது. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசி பலன் வரிசையில் நாம் காண இருப்பது பிப்ரவரி மாத ராசி பலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, ஐயா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு தொடக்கமே மிகவும் சிறப்பென்று தான் சொல்லணும். எப்படி சாமி சொல்கிறீங்க? நமது ராசிநாதன் என்று செவ்வாய் இது வரைக்கும் 2ஆம் இடத்துல தனுசில் வீட்டிருந்தார். அவரே 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் சென்று உச்சம் பெறப்போதார். நாம் உச்சம் பெற்றால் என்ன, ராசிநாதன் உச்சம் பெற்றால் என்ன, ரெண்டுமே ஒன்று தான் சாமி. தடை இது வரைக்கும் சனி பகவானுடைய பார்வை 10ஆம் பாவகத்தால் பார்க்கப்பட்டு மிகவும் தொந்தரவு. விருச்சிக ராசியார் 99 பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றும் விடுங்க, தயவு செய்து எதுவும் பேசாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஐயா பெரிய கொள்கங்கள் செய்யக்கூடியாத வேலையை இந்த நம்மளுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானை கொடுத்துட்டு போவார். நல்ல தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் வந்து கொண்டே சாமி. இது வரைக்கும் புத்துணர்ச்சியே பெறல சாமி. நான் எதுவும் பிஸ்னஸ் பண்ணல, எல்லாரையும் வேலை எடுத்துட்டு எனக்கு வேலை இழப்பு ரொம்ப தொந்தரவுலையே இருக்கு. அந்த வேலை இழப்பு முதல்ல வெளியே வர போகிறோம். முதல்ல வேலையிலேருந்து நம்ம வெளியே வந்துடும். தன்னம்பிக்கை இழந்துட்டு இருக்கிறோம் பாருங்க, அந்த தன்னம்பிக்கை திரும்ப உற்பத்தி பெறப்போகிறது. நம்மளுக்கு 12க்கும் 7க்கும் உடையவன் அல்லவா சுக்கிர பகவான், அவரோடவே சேர்ந்து டிராவலிங். அவர் உச்சம் பெற்றதோடு நேற்று கூடவே நிற்கிறாருங்க. நல்ல உள்ளத்தில் முதல்ல நம்மளுக்கு மேன்மை தரும். இது வரைக்கும் உற்றார் உணவுடன் அந்த பகை, நம்ம கணவன் மனைவிக்குள்ளே கூட ரொம்ப சண்டைலாம் ஏற்பட்டு பகவானுடைய பார்வை பதிதல்லவா, அந்த இடத்துல பதிஞ்சாவே பெரிய தொந்தரவு. அவருடைய பார்வை பதிஞ்சாவே நம்மளை ஒன்று சாமியார் ஆக்கிடுவார், இல்லைன்னா பிரச்சனை இழுத்து விட்டுருவார் நம்மகிட்ட. அந்த தொந்தரவு விலகக்கூடிய மாதம் அல்லவா இப்போ நம்மளுக்கு நடக்கப்பெறுது. விலகிடுதுங்க, விடுங்க, இன்னும் கொஞ்சம் பொறுத்துங்க, இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. இதுக்கு உதாரணமே இந்த மாதமாக எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தொந்தரவு விலகிறதுக்கான மாதம் என்றால் இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 12 மாதத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்துருந்தாரு. ரொம்ப கடினமான சூழ்நிலைலாம் வாழ்ந்துட்டோம். இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மேன்மையை தரும். இது வரைக்கும் வேலை இழப்பில் இருந்தவங்க அனைவருக்கும் இது ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் என்று தான் சொல்லலாம். ஐயா நான் விருச்சிக ராசியாக இருக்கேன். ஐயா எனக்கு எவ்வளோ தகுதி இருக்குது, படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் என்னை யாரும் சரியான முறையில் மதிக்கல. இந்த முறை உங்களை ஆளாக்கி நிற்கப்படும். உங்களுடைய தகுதிக்கேற்ற ஊழியம் கிடைக்கும் ஐயா, கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் பெற போகிறீங்க. மனதில் இருந்து வந்த தொந்தரவுகள் அனைத்தும் விலகக்கூடிய காலமாக அமையப் போகிறது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி அவரோட சேர்ந்ததான் கூட போகிறாரு. எந்த இடத்துல இருக்காருன்னா நம்மளுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு சூரிய பகவானும் புத பகவானும் வீட்டிருக்காங்க. 8 கூடையவன் அல்லவா, அவரே தான் 11ஆம் அதிபதியாக வரும். உங்களுக்கு 8 கூடையவனும் 11 கூடையவனும் புதன் பகவானே வராரு. சனி பகவான் 4ஆம் இடத்துல வீட்டிருக்கார். ஐயா இது வரைக்கும் வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு பாக்கியம் இல்லாமல் இருந்திருந்தால் அந்த வீடு கட்டக்கூடிய ஓமர்தான் கண்டிப்பாக பண்ணுவீங்க சார். இந்த பிப்ரவரி மாதம் கண்டிப்பாக இது வரைக்கும் நிலம் வாங்கலை, எனக்கு வீடு இல்லை, ஒரு ஃப்ளாட் இல்லை, தண்ணிலாம் வந்துட்டு எங்களுக்கு வீடுலாம் இடிஞ்சு போயிடுச்சுன்னா கண்டிப்பாக வீடு அரசாங்கமே நம்மளுக்கு கட்டி கொடுக்கக்கூடிய பாக்கியம்லாம் கிடைக்கும் ஐயா. ஐயா உண்மையாக சொல்கிறேன், இந்த முறை விருச்சிக ராசிக்காரங்க ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் கிடையாது. இந்த மாதமே நம்மளுக்கு இந்த 2024 இந்த மாதமே நம்மளுக்கு முன்னேற்றத்தை தந்துடும். ஏன்னா 3ஆம் இடம் இது வரைக்கும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருந்து வந்து அந்த பார்வை பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானத்தை நேரடியாக பதியுது, கடகராசியில் பதிய போகுது. அந்த பார்வை பதியும் போதே நம்மளுக்கு பூர்வ புண்ணியம் வளர்க்குது ஐயா, முழுவதும் வளர்க்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது. தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கள் தந்தையாரிடம் தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் மெல்ல 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 ரெடியூஸ் ஆகிடும்.
கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மாறும் சாமி. வேகமாக செயல்பட்டோம் பாருங்கள், நம்மக்கிட்ட வேகமாக இருந்து பேசிட்டு பாருங்க, அதெல்லாம் மாறி நாம் பரவாயில்லையா நான் மாறிக்கொள்கிறேன் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையும் நம்ம வரும். ரொம்ப தொந்தரவுலாம் இனிமேல் கிடையாது சாமி. ஃப்ரீயாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். வெளி மக்கள் மூலியமாக நம்மளுக்கு நல்ல தொடர்புகள் கிடைக்க போகிறது. ஐயா படிப்பு, அவங்க குழந்தைகளுடைய படிப்பு, விருச்சிகராசிகாரங்க அனைவருக்கும் இந்த முறை எக்ஸாம் எழுதி நாம் பெரிய நல்ல ஒரு மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு புதிய மாற்றம் நம்மளுக்கு கிடைக்க சாமி. நம்ம சரியாக படிக்கலனா கூட இந்த முறை நல்லா படிக்க தான் போகிறோம். நல்ல ஒரு தொழிலில் நாம் முன்னேற்றம் தரக்கூடிய வேலையில் நாம் உட்கார தான் போகிறோம். ப்ரமோஷன் இல்லாதவருக்கு இது ஒரு பெரிய ப்ரமோஷன் தரக்கூடிய வாய்ப்பு. உண்மையாக சொல்ல போனால் இந்த முறை நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த பிப்ரவரி மாதம் ஒரு பெரிய ஜாக்பாட்னு தான் சொல்லலாம். ரொம்ப சிறப்புங்க. மனதில் இருந்த அந்த குறைகள் அனைத்தும் விலகும். முதல்ல தொழில் முன்னேற்றம், அதாவது இப்போ அந்த பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற டாக்டர் ஆகட்டும், மருத்துவர் ஆகட்டும், பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க, ஆடிட்டர் ஆகட்டும், பேங்க் மேனேஜர் ஆகட்டும், எல்லாருக்குமே இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் என்றால் இந்த மாதத்திலே நம்ம பார்த்துக்கலாம். தொடக்கம் என்று தான் சொல்லலாம். 1ஆம் மாதம் 2ஆம் மாதம்லாம் ஒன்றும் தொடக்கம் தாங்க. 30 நாட்கள்லாம் ஒன்றும் பெரிய விட்டுருங்க. அந்த பெரிய விஷயத்தெல்லாம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாரு. விருச்சிக ராசிக்காருக்கு இனிமேல் பெரிய ஒரு அடையாளம் என்று தான் சொல்லலாம். இந்த மாதமே நம்மளுக்கு இது வரைக்கும் எதுவுமே தனித்துவமே காணல. நான் எப்படியோ கடந்துட்டுங்க, வாழ்க்கையை எப்படியோ வாழ்ந்து ஓடிட்டேங்க. விவசாயம் செஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இந்த முறை நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய பாலம் வரும். எவ்வளோ போட்டேங்க, ஒன்றும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்கும் ஐயா. நம்ம இனிமேல் விதைத்ததும் முளைக்கும். கண்டிப்பாக முளைக்கும் சார். நிம்மதி பெருமூச்சோட வாழக்கூடிய காலம் வரும். நம்ம இல்லறத்தில் புதிய உறவுகள் தேடி வரக்கூடிய காலம் வரும். தாய் தந்தையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய காலமாக அமையப் போகின்றது. ஐயா தாய் தந்தையார்கிட்ட இருந்தாங்க கருத்து வேறுபாடெலாம் எதுவும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். உற்றார உறவினர் உங்களை பாராட்டும் வகையில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய காலமாக அமையும். ஐயா விருச்சிக ராசியா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு முத்திரை பதிப்பீங்க ஐயா. உங்களுக்குன்னு ஒரு ஸ்கேல் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்குது அல்லவா? இந்த பிப்ரவரி மாதம் நம்மளுக்கு அது தென்படும். கண்டிப்பாக காணப்படும் சாமி. நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல சாமி, நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இல்லை. நான் ஒரு ஜோசிகாரனா ஜோசிகார்னு சொல்லக்கூடிய அடையாளம் வரும். நாம் டீச்சர்னா டீச்சர்னு சொல்லக்கூடிய அடையாளம் கிடைக்கும். நான் ஒரு வண்டி வாகனம் ஓட்டக்கூடிய ஆடுனா அந்த அடையாளத்தை கண்டிப்பாக காட்டுவார். இந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறும்போது அந்த வாய்ப்புகள் தேடி தருவார். ஏன்னா 7 குடையும் சேர்ந்து அங்கே காணப்படும் பொழுது நம்மளுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் இறைவனை சேரும். கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு அந்த அருள்பாலிக்கு ரெடி ஆகிட்டார். முருகப்பெருமான் அருள்பாலிக்கு ரெடி ஆகிட்டார். ஒரு மனுஷன் முன்னேற்றத்தை தரப்போகிறாங்கன்னா இந்த முன்னேற்றம் நம்மளுக்கு எப்படா வருதுன்னா கிரகங்கள் மூலியமாக தான் வருது. மாத கிரகங்களே கொடுத்துருவாங்க. ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடாத பலாபலனை மாத கிரகங்களே கொடுக்கும். நம்ம ராசிநாதனே உச்சம் பெறுவார். அப்புறம் என்னங்க, பூர்வ புண்ணிய ஸ்தானமே வலுக்குதுங்க. நம்மளுக்கு இது வரைக்கும் பூர்வ புண்ணியத்தில் விருச்சிக ராசிக்காரங்க இது வரைக்கும் கோர்ட்டு கேஸில் இருந்தாங்கன்னா அந்த கேஸெல்லாம் உடைச்சி வெளியே வரப்போகிறோம். நிம்மதி பெருமூச்சு வரப்போகிறோம். சட்டத்தில் பிரச்சனை நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் இந்த போலீஸ் வழக்கெலாம் இருக்குது பாருங்க. இனிமேல் அந்த போலீஸ் வழக்கெல்லாம் உடைச்சி நாம் வெளியே வந்துடும். நிம்மதியாக இருக்க போகிறோம் சாமி. இந்த ஒருவர் போதும் நம்மளுடைய கொள்கையை மாற்றி வரக்கூடிய காலமாக அமையும். ஐயா ஏற்கனவே 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கார். பரவாயில்ல, கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். இனிமேல் முன்னேற்றம் தரக்கூடிய காலம் வந்தீங்கன்னா இது. 5ஆம் இடத்தில் ராகு பகவான் வீட்டிருக்காரு. 11ஆம் இடத்துல கேது பகவான் வீட்டிருக்காரு. அவங்களால எந்த தொந்தரவும் உங்களுக்கு கிடையாது. தயவு செய்து நினைத்து கொள்ளுங்கள். 3ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் லைட்டாக தொந்தரவு நீங்கள் அனுப்பிச்சிங்க. இப்போ 4ஆம் பாவகமாக பார்க்கப்பட்டார். அர்த்தாஷ்ட சனிதான் நம்மளுக்கு. அந்த பாக்கியம் பெறக்கூடிய காலமாக வந்து கொண்டே இருக்குது. உங்களுக்கு அதுவே பாக்கியமாக அமைய போதுங்க. நம்மளுக்கு தொந்தரவாக இருந்ததை கூட பாக்கியமாக கொடுக்க போகிறார் சனி பகவானே. அந்த காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்குது. இறை வழிபாடோடு மேற்கொள்ளுங்க. இறைவன் ஸ்ரீமன் முருகப்பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.